அலமேலு. நீங்க சாப்பிட்டு ஜாலியா இருங்க, நான் காலையில வரேன். ரொம்ப நாணயமான ஆளு. ஆமா, ரொம்ப நாணயமான ஆளுதான். முதல்ல வேஷ்டி சட்டையோட சுதேசியா வந்தாரு, இப்ப சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டு விதேசியா ஆயிட்டாரு. அண்ணன் என்னமோ சொல்ல வராது. ஆமாம் ஆமாம் தம்பி, இன்னைக்குத்தான் நமக்கு உண்மையான ஏகாதேசி. அப்ப தாய கட்ட விளையாடலாமா? இல்ல, விளையாடலாம், பாடலாம், ஆடலாம், பாடலாம். இப்ப ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனேன், எங்கடாவா? ஆஹா, அவளை தெரியுமா உனக்கு? ஏற்கனவே நீ அவள எங்கடாவா? நம்பர் 501 உங்க முதலாளிக்க கூட இருக்கிறா. வெண்ணிற ஆடை வெகுளிப்பெண் காட்டு ரோஜா பார்த்தால் பசி தீரும். தாகம் தாகம் தாகம். கதவை தட்ட சத்தம் கேட்குதே. இங்கேயும் போலீஸ் நுழைவாங்களா? அவங்க எங்கேயும் நுழைவாங்களே. கிருஷ்ணமூர்த்தி, வரை மூடுங்க. ஏதோ பேசுறீங்க, 3 பேர் இங்கே வெட்டி பொறுத்துவாங்க. ஏண்டா இவனை பார்த்து ஏங்குறான்? முறைக்கிறேன். இப்ப என்னடா செய்வோம்? அதே சுருளி தலையா, இப்ப என்னடா செய்வோம்? அவன் உட்கார்ந்த இடத்தையாவது தொட்டு கும்பிடுவான். கும்பிடுவான். உனக்கு ஏது நிலைமை உண்டு? மகாலட்சுமி மாதிரி வீட்டுல கொள்ளி இருக்க வேண்டிய நீ வீதிக்கு எப்படி வந்த? இப்ப இல்ல, என் அழகெல்லாம் கொலைஞ்சு நான் செல்லரிச்ச கூட ஆனதுக்கு அப்புறம் நான் எதுவுமே பிரயோஜனப்பட மாட்டேன். என் கணவரும் என்னை கைவிட்டுடுவார். அப்புறம் வேற கதி இல்லாம நான் நம்ம ஊருக்கு தான் திரும்பி வருவேன். வேண்டாம் அலமேலு, இந்த பாவ வாழ்க்கையோட தொடர வேண்டாம். இப்பவே கூட வந்துடு அலமேலு. இப்பவே வந்துட்டா என் வாழ்க்கை புண்ணியம் அடைஞ்சிருமா கிருஷ்ணமூர்த்தி? இல்ல, உன்னால தான் எனக்கு புது வாழ்வை தர முடியுமா? சொல்லு கிருஷ்ணமூர்த்தி, சொல்லு. கிருஷ்ணமூர்த்தி, நீ அந்த மார்கரெட்டை காதலிக்கிறியா? ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணமூர்த்தி. ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் அவளை நீ கைவிட்டுடாதே. வாத்தியார் பேச்சை கேட்டுண்டு என்ன சொன்ன மாதிரி அவளையும் உன் தங்கன்னு சொல்லிடாத கிருஷ்ணமூர்த்தி, சொல்லிடாத. லட்சுமா, லட்சுமா, வாங்க மாமி, கோவிலுக்கு போயிட்டு வரீங்களா? ராமா ராமா, இனிமேதான் கோயிலுக்கு போறேன். உங்களையும் அழைச்சும் போலான்னு வந்தேன். இதோ வந்துடுறேன். கிருஷ்ணமூர்த்தி ஆத்து பக்கமே காணமே. அவனை பார்க்காம எனக்கு மனசே நல்லா இல்ல. ஆமா, அவன் டவுனுக்கு போனானே, உங்களுக்கு ஏதாவது வாங்கி வந்தானா? நேக்கு ஒண்ணு வேண்டாம் மாமி. அவன் டவுனுக்கு போயிட்டு வந்திருந்து என்னமோ மாதிரி இருக்கா.
அதுதான் எனக்கு புரியல. இது கூடவா புரியல? ராமா ராமா, காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன சரியா போறது? நீங்க சொல்லிட்டே இத அவர்கிட்ட சொன்னா அவ யோசிச்சதுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு கேட்பார். கவலைப்படாதீங்க, எங்க ஆட்காட்ட சொல்லி நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். எல்லாத்தையும் சொன்ன அல்மேலு கடைசியில என்ன சொன்னா தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி, மார்க்கத்தை கைவிட்டுடாதே, என்ன சொன்ன மாதிரி அவளையும் தங்கே சொல்லிடாதேன்னு சொன்னா. நான் உன்னை கைவிட மாட்டேன் மார்கி, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஐயோ ராமராமா, லட்சுமா, அங்க பாத்தேடா நம்ம கிருஷ்ணமூர்த்தியே. ஐயோ வாங்க வாங்க. மார்கி, உன்னை பத்தி எங்க ஆத்துல சொல்ல போறேன். நம்ம கல்யாணத்துக்கு யாரும் சம்மதிக்கலைன்னா இந்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே உன்னை கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன் மார்கி, உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா? மம்மி சம்மதத்தை கேட்டா உங்களை லவ் பண்ண. கிருஷ்ணமூர்த்தி, நோக்குது நல்லா இருக்கடா. ராமராமா, கடவுள் நோக்கு நல்ல புத்தியே கொடுக்க மாட்டாரா? ஐயோ, இன்னும் ஏன்டா அவ பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன், வாடா இப்படி. அம்மா, இப்ப என்ன நடந்துட்டோம் நீங்க இப்படி கத்துற? கேட்டேடா லட்சுமா, ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணிட்டு என்ன நடந்துருச்சுன்னு கேக்குறதே. டேய், நாளைக்கு இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நம்ம கௌரவம் என்ன ஆகுது? டேய், எங்க பிள்ளையா இருந்து நோக்க எப்படி இந்த புத்தி வந்தது? மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டியா? அம்மா, காதலிச்சவளை கைவிடுறதா மானம் இல்லாத செயல். இனிமே உங்க புள்ள அந்த மாதிரி செய்ய மாட்டான். மார்கெட் தான் நம்ம மாட்டு பொண்ணு. ராமராமா, என்னடா சொன்ன? இந்த கிறிஸ்துவ பொண்ணு நேக்கு மாட்டு பொண்ணா? என் உயிர் இருக்க வரைக்கும் அது நடக்காது. டேய், பெத்த தாயை விட நோக்கு இந்த கிறிஸ்துவ பொண்ணு ஒஸ்தியா போயிட்டாளா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இந்த ஜாலக்காரி சொல்லி கொடுத்தாளா, இல்ல இவ அம்மா மாயக்காரி சொல்லி கொடுத்தாளா? அம்மா, இனிமே நான் யார் பேச்சும் கேட்கறதா இல்ல, சுய புத்தியோட நடந்துக்கிறதா தீர்மானிச்சுட்டேன். என் முடிவை யாரும் மாத்த முடியாது. இனிமே இவங்கிட்ட பேசி புண்ணியம் இல்ல. ஐயராத்து பையன் மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காளே அந்த மேரி, அவகிட்ட பேசி ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணுவோம். வாங்க கிருஷ்ணமூர்த்தி. கவலைப்படாத மார்கி, கவலைப்படாத. கிருஷ்ணமூர்த்தி ஒழுங்கா ஒரு இடத்துல இப்படி வேலை பார்ப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணமே நீங்க தான். ராமராவ், ஆடி கிடக்கிற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடி கிடக்கிற மாட்டை பாடித்தான் கிடக்கணும். கிருஷ்ணமூர்த்தி அவன் வழிக்கே விட்டு பிடிச்சாதான் நம்ம வழி கொண்டு வர முடியும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை தேவை, அவ்வளவுதான். சார் சார், உங்க வீட்டுக்காரமாவுக்கு அந்த மேரியம்மாவுக்கு பெரிய சண்டையா நடந்துட்டு இருக்கு. எங்கடா? மேரியம்மா வீட்டு வாசல்ல. ஐயோ, ஏய் வெள்ளிக்கிழமை சுமங்கலிங்களா, என்ன சொன்னீங்க? நான் மாயக்காரி, என் டாக்டர் ஜாலக்காரி. ஆமாண்டி, இல்லையா எதுக்குமே அடங்காத கிருஷ்ணமூர்த்தி இப்படி உன் பொண்ணுகிட்ட மயங்கி கிடப்பானா? நீதான் ஏதோ மருந்து கொடுத்து அவனை மாத்திட்டேன். ஏய், நீங்க தான் மந்திர ஓதுற ஜாதி, சந்திரமா மயக்கத்து உங்க வியாதி. உங்க பையன் பெரிய IAS ஆபீசர், 1000 சம்பாதிக்கிறான். நான் மருந்து கொடுத்து அவனை மயக்கிட்டேன். யூ சில்லி வேர்ட் ஃபங்க்ஷன். அடியே அடியே, தமிழ்ல திட்டு, தமிழ்ல திட்டு. நீ கரெக்ட் பூச்சிட்டா அடிப்பாவி, நீதான் கரெக்ட் பரைங்க. அக்கா ஷட் அப், யூ ஷட் அப். ஏய், ஃபைனலா சொல்றேன், என் பொன் கூட சுத்துறதை அவன் நிறுத்தல, அவன் கைய கால வச்சி ஹாஸ்பிடலுக்கு அனுப்புவேன். என்ன பண்ண? இனிமே ஏதாவது பேசுறீங்க உங்க வாயை கிழிச்சு போடுறேன். ராமராமா, பொம்மனாட்டியா இவோ பேய். ஏய், நான் பேய். ஆமா, நீ பேய். நீ பேய். என்ன நடுரோட்ல நின்னு சண்டை போட்டுருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? நானா சண்டை போடுறேன்? இவள சண்டை போடுறா? ஏய், நான் வந்து சண்டை போட்டேன். ஆமா, நீதான் சண்டை போடுற. நீங்க வந்து சண்டை போட்டீங்க. இது என் ஊடு. இவ எப்படி கத்தா பாத்தீங்களா? விஷயத்தை சொல்லு. சொல்றேன். நம்ம கிருஷ்ணமூர்த்தி இருக்கானோ இல்லையோ, அவன் இவ பொண்ணு மார்க்கெட்டா சண்டையும் அவனை லவ் பண்றான். அவதான் நேக்கு மாட்டு பொண்ணுன்னு அவரே சொல்லிட்டான். கர்மம் கர்மம், தர்மம் தர்மம்னு சொல்லுங்க ராமராவ். பிள்ளைகளுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்யறதா பெற்றவாளுடைய கடமை. அப்படி சொல்லுங்க சார், இதுதான் கரெக்ட். ஜோசப், ஷட் அப். வாத்தியார், நான் இந்த மாதிரி பிச்சைக்கார ஃபேமிலிக்கு என் பொண்ணை அனுப்ப மாட்டேன். என்னடி சொன்ன? ஷட் அப். என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஸ்டேட்டஸ்ல உள்ள பணக்கார பசங்க எல்லாம் கியூல நிக்கறாங்க. பணத்தை பத்தி நேக்கு அக்கறை இல்ல. உனக்கு இல்ல மேன், எனக்கு இருக்கு. பொடிக்கு இருக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் குலம் கோத்திரம். என்ன மேன் கோத்திரம்? எனக்கு ஆத்திரம் வருது. எனக்கு வேண்டியது ஸ்டேட்டஸ், ஐ மீன் கௌரவம். வாங்கடா, ஆத்துக்குள்ள போய் பேசுவோம். என்ன இந்த ஆத்துக்குள்ள வர சொல்றா? வந்தா என்ன? உங்களுக்கு என்ன சுவாமி, நீங்கள் நிறைய படிச்சிருக்கு, யார் ஆத்து போனாலும் போவே வருவே. ஆனா நான் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு வட்டத்தை போட்டு அது உள்ள ஆச்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை தாண்டி ஒரு நாள் வெளியில வர மாட்டேன். இத பாருமே, நான் ரொம்ப ஃபார்வர்ட் டைப்பான ஃபேமிலி. எனக்கு உலகம் முழுக்க சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒன்னு மாதிரி பேக்வர்ட் ஃபேமிலிக்கு என் பொண்ணை அனுப்ப மாட்டேன். உன்னை யார் அனுப்ப சொல்லுங்க? இது பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஜாதியும் அந்தஸ்து தான் பெருசா தெரியுதே தவிர உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை பெருசா தெரியலையா? அலமேலு கல்யாணத்துக்கு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருப்பானோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லாம அவன் ஒரு மனுஷனா நடமாடி இருக்கிறது காரணமே மார்கரெட் தான். ராமராமா, இந்த
விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியும் சிவகாமி. அவ 2 பேரும் கல்யாணம் நடக்கணும்னு நான் மனசார ஆசைப்படுறேன். நடக்காத சுவாமிநாதேவா, வேற ஜாதியில நான் சம்பந்தம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் என் ஆச்சாரியோட ஆசீர்வாதமும் எங்க மனத்தை தீர்த்தமும் தான். பாத்தியார், என் உயிரே போனாலும் சரி, என் ஸ்டேட்டஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்டேட்டஸ் தீர்த்தம். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. 2 இதயங்கள் ஒண்ணானா 2 மதங்கள் ஒண்ணானா, 2 மதங்கள் ஒண்ணானா ஜனங்கள் ஒண்ணாரா, ஜனங்கள் ஒண்ணாயிட்டா தேசமே ஒத்துமையாயிடும். யாருமே இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ராமநாதேர்வாள், நான் பழைய பஞ்சாங்கமாவே இருந்துட்டு போறேன். ஆனா என் முடிவை தெரிஞ்சுக்கங்க. கிருஷ்ணமூர்த்தி மார்க்கெட் கல்யாணம் நடக்கிறதா இருந்தா அந்த முகூர்த்தத்துக்கு முன்னாடியே என் பணத்தை எடுத்து போக ஏற்பாடு பண்ணிடுங்க. ஆமா, நானும் என் ஆத்துக்காரோட போய் சேர்ந்துடுவேன். பாத்தியா, என் பேச்சு கேட்காம என் மார்க்ரேட் அந்த ஐயர் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவளை கொன்னுட்டு அப்பவே நானும் தற்கொலை பண்ணிக்குவேன். ஒரு சுபகாரியத்தை பத்தி பேசிட்டு ஏன் இப்படி ஆத்திரப்படுறேன்? நான் முடிவா கேட்கிறேன். ராமராவ், உங்க புள்ள வாழ்க்கையை விட உங்களுக்கு தீர்த்தம் தான் முக்கியம் இல்லையா? ஆமா, எனக்கு தீர்த்தம் தான் முக்கியம். ஏமா, உங்க பொண்ணு வாழ்க்கையை விட உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம் இல்லையா? எஸ், எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். என்ன மன்னிச்சுடுற, உன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பகவானே, அடுத்த ஜென்மத்திலேயாவது கிருஷ்ணமூர்த்தி எனக்கு பிள்ளையா பிறக்கட்டும். அவன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவ பொண்ணு உங்க மாட்டு பொண்ணா ஏத்துக்கலாம். இப்ப எடுத்த ஜென்மத்துக்கு புண்ணியத்தை தெளிக்கங்க. போங்க, நீங்க சொன்னாதான் கிருஷ்ணமூர்த்தி கேப்பா. சீக்கிரம் போங்க. ஆமா, போங்க. போ மேன், போ. போறேன் போறேன். கிருஷ்ணமூர்த்தி, அத்தனையிலையும் வெற்றி பெற்று எனக்கு நீ பெருமை தேடி தந்திருக்க. ஆனா இப்ப உனக்கு வைக்க போறது சாதாரண பரீட்சை இல்லடா, குரு சிஷ்யனுக்கு வைக்கிற அக்னி பரீட்சை. அதுலயும் எனக்கு பெருமை தேடி தருவேன் நம்பிக்கையில தான் இப்ப நான் வந்திருக்கேன். வேண்டாம் சார், ஊருக்கே அடங்காத இந்த கிருஷ்ணமூர்த்தி உங்க வார்த்தைக்கு மட்டும் கட்டுப்பட்டாங்கிற பெருமையை இதுவரைக்கும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். அந்த பெருமையோடையே போயிடுங்க. கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு பதில் சொல்லவும், நீங்க நடத்த போற அக்னி பயிற்சிக்கு உடன்படவும் நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க.
பேச்சு கேட்டு என்ன கை விட்டுட மாட்டீங்களே? பயப்படாத மார்கி, பயப்படாத. நான் உன்னை கைவிட மாட்டேன். வா போலாம். என்ன விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கா? அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. டேய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. இப்படி வாடா. நான் வரமாட்டேன் சார். நான் உங்க பக்கத்துல இருந்தா மகுடியை கேட்ட பாம்பா அடங்கி போயிடுறேன். சொல்றத அங்கிருந்தே சொல்லுங்க. டேய், நீ அலமேலுவ மறக்கணும்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன போது மனுஷன்னா எப்படி இருக்கணும் சொன்னனே, ஞாபகம் இருக்கா? எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப நான் மறுபடியும் அதை சொல்றேன். பிரத்தியாருடைய நலனுக்காக எவன் ஒருவன் சுயநலம் பார்க்காம தியாகம் பண்றானோ அவனே உண்மையில் உயர்ந்த பண்புள்ள மனுஷன். நீங்க சொன்ன இதே தத்துவத்தை தான் நானும் செயல்படுத்த போறேன். அப்பா, அம்மா, குரு இவங்க பாசமெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு என் வாழ்க்கைய இந்த வாழ்க்கைக்காகவே தியாகம் பண்ண போறேன் சார். டேய், இது தியாகம் இல்லடா, மோகம், சுயநலம். நீங்க சொல்றபடி செஞ்சா அது தியாகம், நானே அதை செஞ்சா மோகம், சுயநலம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி தத்துவத்தை மாத்திக்கிறதா குருவுக்கு அழகா. போங்க சார். டேய், தத்துவத்தை மாத்தலடா, தத்துவத்தை மாத்தல. இப்ப நான் சொல்ல போறது உங்க 2 பேருடைய குடும்பத்துக்காக. அன்னைக்கு நான் சொன்னது அலமேலுடைய குடும்பத்துக்காகடா. இருக்குங்க சார். அன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு அல்மேல தியாகம் பண்ணி இன்னொருத்தனுக்கு அர்ப்பணிச்சேன். இன்னைக்கு அவன் கதை என்ன தெரியுமா? தன் உடலை வித்து போய்க்கிற வேசி ஆயிட்டா. அவன் வேசி ஆயிட்டா. அல்மேல வேசியானது உங்களாலதான். அதுக்கு காரணமே நீங்க தான் சார், நீங்க தான். இப்ப சொல்லுங்க சார், மறுபடியும் உங்க பேச்சை கேட்டு மார்க்கெட்டையும் வேசியாக்க சொல்றீங்களா? கெட்டவல்லடா, என்ன விட்டுடுறா, என்ன விட்டுடுறா. ஒரு நிமிஷமாவது உன்னை பெத்தவாளை நினைச்சு கூட ஆச்சாரத்துல முழுகி போனாவா ஒரு காலம் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாடா, சம்மதிக்கவே மாட்டாடா. யார் சம்மதம் எனக்கு தேவையில்லை சார். மார்க்கெட்டை கூட்டிட்டு இப்பவே இந்த ஊரை விட்டு நான் ஓட போறேன். விட மாட்டேன்டா, விட மாட்டேன். நான் உயிரை இருக்கல, விட மாட்டேன். விடுங்க சார். மார்கி, மார்கி, என் குருவை நானே கொன்னுட்டேன். அவர் சாவுக்கு நான் தான் காரணம். மார்கி, நீ என்ன உயிருக்குயிரா காதலிக்கிற இல்ல? நான் எங்க கூப்பிட்டால் நீ என் கூடவே வருவே இல்லை? நிச்சயமா வருவேன். வா போகலாம். சார், நீங்க போன இடத்துக்கு உங்க பின்னாலேயே உங்க சிஷ்யன் வரான். நான் மட்டும் தனியா வரல சார், என் மார்க்கியும் கூடவே வரா.